பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இசாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிற்கு இசாரா அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்ததாக கூறப்படும் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தங்காளை பகுதியிலும் இசாரா செவ்வந்தி தங்கியிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. மேலும் இசாரா செவ்வந்தி வாடகைக்கு வாகனம் ஒன்றினூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கிய பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக இசாரா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 3 வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களையும் 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவானிடம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதன்படி இசாரா செவ்வந்தி, ஜெஃப்னா சுரேஷ், ஜே.கே. பாய் மற்றும் தக்ஷி ஆகியோர் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஹம்பஹா பாபா என்பவர் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவிடமும், நுகேகுட பாபி என்பவர் மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.